ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிற அனிமி என்னன்னா, ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆன பேனிஸ்ட் ஃப்ரம் த ஹீரோஸ் பார்ட்டியோட சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ள பார்க்கலாம். டீமன் லார்டு ஒரு நாட்டை கைப்பற்றதுக்கு அவனுடைய படை வீரர்கள் அனுப்பிச்சு வைக்கிறான். அதில் ஒரு மான்ஸ்டர் ஒரு பொண்ணு அட்டாக் பண்ண போது அந்த பொண்ணு அந்த மான்ஸ்டர் அசால்ட்டாக தோக்கடிச்சிடும். அந்த பொண்ணு பேர் தான் ரூத். அவளுக்கு இருக்கிற டைட்டில் பேர் தான் ஹீரோ. அப்படியே அடுத்த சீனை காமிக்கிறாங்க. இந்த கதையோட ஹீரோ மூலிகை செடியெல்லாம் பறிச்சுட்டு இருக்கான். மூலிகை செடியெல்லாம் பறிச்சு முடிச்சுட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அவன் போயிட்டு இருக்கும்போதே அவன் இருக்கிற இடத்த பற்றி சொல்கிறான். இந்த இடம் நாட்டுங்களோட எல்லையில் இருக்கிறதுனால அதிகமாக தப்பிச்சு ஓடி வந்தவங்க ஐடென்டிட்டி இல்லாதவங்க தான் இந்த இடத்துக்கு வந்து அதனால இந்த இடம் அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ரிக்ட் கிடையாது அப்படின்னு ஹீரோட இடத்தை பத்தி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கில்டு கட்ட கொடுத்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஒருத்தன் என்னப்பா ரெட்டு மூலிகையில எல்லாம் பறிச்சு கொடுத்துட்டு இருக்க போல உன் வாழ் சோக்கதாண்டா இருக்குன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ஹீரோவை பார்த்து நீ மூலிகையிலே தானே பறிச்சுட்டு வந்து கொடுக்குற, உனக்கு எதுக்குடா வாள், ஏதோ வேட்டையாட போற மாதிரியே வச்சிருக்க, பி ரேங்க் அட்வென்ச்சர்னா இப்படிதான் போலன்னு அவன் சொல்றான். அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, எனக்கு ஒரு மருந்து விற்கிற கடையை ஓபன் பண்ணணும் எனக்கு ரொம்பவே ஆசைன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். ஹீரோ வெளியே போயிட்டு அதை வைக்கணும் தான் எனக்கும் ஆசை, ஆனா என்ன கையில தான் காசு இல்லைன்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு சின்ன பையன் ஓடி வரான். ஹீரோவை பார்த்து எனக்கு கார்பெண்டர் ஆகணும் தான் ரொம்பவே ஆசை, ஆனா அந்த கடவுள் எனக்கு என்ன பிளெஸிங் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்றான். அம்மா ரேட் உனக்கு என்ன பிளெஸிங் கொடுத்துருக்காங்க கடவுள்னு அந்த பையன் ஹீரோவை பார்த்து கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைன்னு ஹீரோ சொல்றான். கடைசி வரை ஹீரோட பிளெஸிங் என்னன்னு அந்த குட்டி பையன் கிட்ட ஹீரோ சொல்லவே மாட்டேங்கிறான். அந்த குட்டி பையனும் நீ எப்படியும் சொல்ல போறதில்ல, நீ ஃபியூச்சர்ல கடை ஓப்பன் பண்ணுவல, அதை நானும் எங்க அப்பா தான் செஞ்சு கொடுப்பேன்னு அந்த பையன் சொல்லிட்டு போயிடுறான். இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அந்த கடவுள் பிளெஸிங் கொடுத்துருக்காரு. ஒரு சில பேருக்கு குக்காவும், ஒரு சில பேருக்கு கார்பெண்டராகவும், ஒரு சில பேருக்கு விச்சராகவும் வித்தியாசமா தனித்தனியான ஆசைகளை கொடுத்துன்னு இருக்காரு அந்த கடவுள். ஒரு விஷயத்தை நினைச்சு பார்த்துட்டு ஆனா எனக்கு தான் அந்த கடவுள் நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு போயிட்டு அவனுடைய பாஸ்ட்டை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோ. அப்ப ஹீரோ வேற ஒரு இடத்துல இருக்கிறான். அப்ப அங்க ஒருத்தன் வந்து இந்த பேரியரை முடிஞ்ச உடனே ஹீரோ பார்த்து சொல்றான். நம்ம ஹீரோ அதை உடைக்க எவ்வளவோ ட்ரை பண்றான், ஆனா ஹீரோவால முடியல. இதை உடைக்க மேஜிக் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணலாம், ஆனா என்ன ஒரு கெட்ட விஷயம்னா இது ரெண்டுமே உங்ககிட்ட கம்மியா தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு போர் வந்தா கூட இருக்கிற நண்பன் தான் தோளோட தோல் நின்று உதவி செய்வான், ஆனா உனக்கு இருக்கிற பவர்னால, உனக்கு இருக்கக்கூடிய பவர்னால நீயே எங்களுக்கு ஒரு சுமையாயிரன்னு ஹீரோவை பார்த்து அவன் சொல்றான். உன்னை ஒவ்வொரு தடவையும் உன்னோட சிஸ்டர் தான் காப்பாத்துறா, அதனால நீ இந்த குரூப்பை விட்டு போயிருன்னு ஹீரோவை பார்த்து சொல்றான். சண்டன் வந்தா என்னால உன்னை காப்பாற்ற முடியாதான்னு ஹீரோ பார்த்து அவனை கேட்க, இதை நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமான்னு அவன் சொல்றான். நான் ஹீரோ டீம்ல ஒரு மெம்பர், என்னால சண்டை போட முடியலன்னு போனா அது எனக்கும் என் தங்கச்சிக்கும் தான் ரொம்ப அசிங்கம்னு ஹீரோ சொல்றான். அதனால டீமன் லார்டோட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க போனவன் இன்னும் வரலன்னு நீ போய் அவங்க கிட்ட சொல்லிருன்னு ஹீரோ சொல்றான். அப்ப அந்த சில்வர் மண்டியன் இந்த வால் உன்னுடையது இல்லை, இந்த டீம்னால தான் உனக்கு வந்தது, அதை கொடுத்துட்டு போடான்னு ஹீரோவை பார்த்து சொல்றான். அவன் சொல்றது எனக்கு சரின்னு பட்டுச்சு, அதனால தான் நான் அங்கிருந்து கிளம்பி வந்து ஜோல்டவுன்ல பேரை மாத்திட்டு இங்க வாழ்ந்துட்டு வரேன்னு ஹீரோ நினைச்சு பாக்குறான். ஆனா ஒண்ணு என்னோட சிஸ்டரை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்குன்னு ஹீரோ நினைக்கிறான். அடுத்த நாள் காலையில வழக்கம் போல ஹீரோ மூலிகை செடியை பறிக்கிறதுக்கு காட்டுக்குள்ள போறான். எனக்கு பவர் இல்லைனாலே ஒரு சில ஸ்கில் என்கிட்ட இருக்கு, அதுல முக்கியமான ஒன்று தான் சர்வைவல் ஸ்கில். நான் எந்த காட்டுக்கு போனாலும் என்னால சர்வைவல் பண்ண முடியும். அப்போ ஒரு அவுல் பேர் ஹீரோ அட்டாக் பண்ணுவது, அது காட்டு ரொம்ப சுலபமாவே தப்பிச்சிடறான். அப்ப நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள இருந்து வெளியே வர அங்க இருந்த அட்வென்ச்சர் டே நீ ஒன்னும் சாவலியாடான்னு சொல்லி கேட்கறாங்க. யான்னு கேட்க காட்டுக்குள்ள ஒரு அவுல் பேர் இருக்கு, அது உனக்கு தெரியாதாடான்னு ஹீரோ பார்த்து கேட்கறாங்க. நம்ம ஹீரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அதுல லீடர் மாதிரி இருக்கிறவங்க ஒருத்தன் வந்து உனக்கு காட்டை பத்தி நல்லா தெரியும் தானே, நீ எங்க கூட வா, அந்த அவுல் பேர் எங்க இதுன்னு எங்க கிட்ட காமி, உனக்கு சி ரேங்க் ப்ரொமோஷன் கிடைக்கும், அது இல்லாம நிறைய காசும் கிடைக்கும்னு சொல்றான். அவன் ஹீரோவை பார்த்து ரொம்ப நக்கலா கேட்டதுனால நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறான். இந்த பார்ப்பா இந்த அடி தடி வெட்டு குத்தெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிடுறான் ஹீரோ. அப்போ ஒரு பொண்ணு கேமராவை பார்த்து பிரதர் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போய் காசு இன்னைக்கு எவ்வளவு சம்பாரிச்சுன்னு பார்த்துட்டு இருக்கான். இதே மாதிரி சம்பாரிச்சு அடுத்த 6 மாசத்துல நான் கடையை கட்டிடும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ யாரோ வந்து ஹீரோட கதை வேகமா தட்டிட்டு இருக்காங்க. யாருன்னு போய் பார்க்கும்போது தான் அவனோட ஃப்ரெண்டுன்னு தெரியுது. ஏன்டா இவ்வளவு நேரத்துக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்கான்னு கேட்டா அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான். யாருன்னு வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த குட்டி பையனுக்கு தான் வைரஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்குன்னு. ஒரு மூலிகை செடி இருந்தா தான் இவனை காப்பாற்ற முடியும், அப்படி இல்லைன்னா இவன் கண்ணு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அது எங்கிட்ட இல்ல, அது காட்டுக்குள்ள தான் இருக்குன்னு ஹீரோ சொல்றான். ஈவினிங் டைம்ல நான் காட்டுக்குள்ள போனா என்ன கில்டில இருந்தே தூக்கிடுவாங்கன்னு ஹீரோ நினைச்சு பாக்குறான். அப்ப ஹீரோவை கூட்டு வந்தவர் நீங்க தான் எனக்கு ரெண்டு தயவு செஞ்சு உதவி செய்யணும், உங்களை விட்டா எனக்கு யாருமே தெரியாதுன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த விஷயம் கில்டுக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கோங்க, தெரிஞ்சா அவ்வளவுதான் என் கதைன்னு சொல்றான். அதுக்கு அவரும் சரின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ காட்டுக்குள்ள சீக்கிரமா போய் வரதுக்கு அவனுடைய ஸ்ட்ரென்த் ஸ்பீட் ஸ்கில்ஸை யூஸ் பண்றான். காட்டுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரிய வருது காடு தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குன்னு. இதுக்கு காரணம் யாருன்னு பார்க்கும்போது தான் தெரிய வருது, முன்ன ஒரு கேங் அவுல் பேரை வேட்டையாரன்னு போனாங்கல்ல, அவங்க தான் வேட்டையாரன்ற பேர்ல காட்டையை கொளுத்தி வச்சிருக்கானுங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல மூலிகை செடியெல்லாம் பறிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த அவுல் பேர் வருது. அந்த அவுல் பேர் குரூப் கிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோ பக்கம் வந்துருது. அந்த அவுல் பேர் ஹீரோ அட்டாக் பண்ண அது கிட்ட இருந்து டாஜ் பண்ணி அது நெஞ்சில ஒரு கோடை கிழிச்சிடறான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அது செத்துருது. ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்ப அந்த குரூப்ல இருக்கிறவங்க வந்து பாக்குறாங்க இந்த அவுல் பேர் செத்துது நம்ம அட்டாக்னால தான் நினைச்சுக்கிறானுங்க. ஆனா அந்த டீமோட லீடருக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அந்த குட்டி பையனுக்கு மருந்து கொடுத்துறான், அதனால அந்த பையன் தப்பிச்சுக்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு உனக்கு ரொம்பவே நன்றி, நீ எல்லாம் போனா இன்னைக்கு என்ன ஆயிருக்குமோன்னு நினைச்சு உனக்கு நான் எதனா பண்ணணும், நீ எதனா கேளுன்னு ஹீரோவை பார்த்து அவனுடைய ஃப்ரெண்டு சொல்றான். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பான்னு சொல்றான். அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு நான் உனக்கு எதே செஞ்சே ஆகணும், நீ சொல்லியே தீர்றன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு என்ன தேவைன்னு உனக்கே தெரியும்னு சொல்றான். அவனோட ஃப்ரெண்டுக்கு அது புரிஞ்சிருது. அப்போ ஒரு பொண்ணு கில்டுக்குள்ள வர அங்க இருந்த ஒருத்தன் நான் உங்களுடைய குரூப்ல சேர்ந்தா ரொம்பவே நல்லா இருக்குன்னு வலிஞ்சுக்கிட்டே சொல்றான். அவன் அங்க இருந்த இன்னொருத்தன் இவங்க பேர் தான் ரித்து, இவங்க இதுவரை எந்த ஒரு போட்டியில தோத்ததே இல்லை, இவங்க எப்பவுமே தனியா தான் வேலை செய்வாங்கன்னு சொல்றான். அந்த பொண்ணு ரிசப்ஷன் லேடியை பார்த்து என்னுடைய ஒர்க்கை முடிச்சுட்டேன்னு சொல்றதுக்கு வந்துக்கிறா. அந்த ரித்துன்ற பொண்ணு ரிசப்ஷன் லேடியை பார்த்து இன்னைக்கு என்ன புது துணியா போட்டு இருக்க,
எங்கன்னா விசேஷமா எங்கன்னா போறியான்னு கேட்க அதுக்கு அந்த ரிசப்ஷன் லேடி நம்ம ஹீரோவை பத்தி சொல்றா. ரெட்னு ஒருத்தர் ஒரு புது மருந்து கடை ஓபன் பண்ணிருக்காங்க, அங்கதான் போனோம். அவரு மூலிகை செடியெல்லாம் சேகரிக்கிற ஒரு அட்வென்ச்சர்னு அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு அந்த ரித்துன்ற பொண்ணு வெரி இன்ட்ரெஸ்டிங், அவரை பத்தி மேல சொல்லுன்னு கேட்கறா. அவர் எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பேசுவாரு. அவருக்கு இந்த ஊருக்கு மத்தியில ஒரு நல்ல பேரே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு தனி ரகசியம் இருக்குமோ நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவர் ஒரு மாவீரரா இருப்பாரோன்னு எனக்கு தோணுதுன்னு அந்த பொண்ணு சொல்றா. அதை கேட்ட ரித்தா அவளுடைய ஸ்வாட் மேல கை வைக்கிறா. நேத்து ஒரு சின்ன பையனை காப்பாத்துறதுக்கு தீப்பிடிச்ச காட்டுக்குள்ள தனியா போயிருக்காரு. ஒரு மூலிகை செடி எடுத்துட்டு வந்து அந்த பையனை காப்பாத்திருக்காரு. ஆனா ஒரு காட்டுக்குள்ள போனதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதனால கில்டு அவங்கள சும்மா விட்டுட்டாங்க. ஒரு குட்டி பையனோட உயிரை காப்பாத்திருக்காரு. அவர் ரொம்ப நல்லவருன்னு அந்த ரிசப்ஷன் லேடி சொல்றா. அந்த சீனை அங்கேயே கட் பண்ணா ஹீரோவோட கடையை தான் காமிக்கிறாங்க. என்னப்பா ரெட்டு, உனக்கு வேற ஏதாச்சும் ஆசை இருக்கான்னு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. நீங்க தான் என்னோட ஆசையை நிறைவேற்றிட்டீங்களே, இதே மாதிரி எப்போ உங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது.